ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு டொமேட்டோ, லெமன் 1, ஒரு 6 க்ரீன் சில்லி, பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், பிரிஞ்செல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கர்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி தலைகள் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சிக்கன் வந்து 1 kg அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ரீஃபண்ட் ஆயில், நெய் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, லவங்கம், சூரியகாந்தி பூ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட பிரியாணி ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது லைட்டாக வந்து ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நல்லா வந்து கோல்டன் கலரில் நல்லாவே ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் எப்போவுமே பிரியாணி போடும்போதெல்லாம் சொல்கிறது தான், வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். சும்மா லைட்டாக வதக்கினா வந்து டேஸ்ட் அவ்வளோ வராது. அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவையும் கீறிட்டு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை முழுசாக அப்படியே போடுறது இருந்தாலும் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட கடற்பாசியும் போட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடற்பாசி போட்டிங்கன்னா செம்ம வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு வருது. இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடி பிடித்தா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். ஸோ அதனால் அடி பிடிக்காத மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். அடி பிடிக்க விடாமல் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி தலைகள் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ புதினா கொத்தமல்லி தலைகளையும் கூட சேர்ந்து வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி, புதினா, கொத்தமல்லி தலைகளை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். ரெண்டுமே வந்து ஈவனாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சீரக சம்பா தம் பிரியாணி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து தம் போடாமல் எவ்வளோ சூப்பராக உதிரியாக செய்ய போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்ம எண்ணெய் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 kgக்கு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 250 கிராம் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது வந்து 1 kgக்கு வந்து 1/4 கிலோ அப்படின்னா 2 kgக்கு 1/2 கிலோ, 4 kgக்கு 1 கிலோ, அந்த மாதிரி தான் நீங்கள் எண்ணெய் மெஷர்மெண்ட் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் வந்து நிறம் மாறிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்ச மசாலா தான், பிரியாணி மசாலான்னு சொல்லலாம். இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தயிரும் ஆட் பண்ணிக்கலாம்.
தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டதுனால அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் போடுவோம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது சொதப்பிடும். ஆனால் மறுபடியும் நீங்கள் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக நீங்கள் பிரியாணி ஸ்பெஷலே ஆயிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். நானும் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா தான் நான் பிரியாணிலாம் செய்யவே கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து எனக்கு சரியாக வரலை. ஒரு டைம் குழஞ்சிடும், ஒரு டைம் வந்து நல்லா வராது, டேஸ்ட்டு வராது. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வருது, சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் போட்டால் நல்லா சாஃப்ட் கிடைக்கும். நான் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஒரு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ 5 கிளாஸ் போடுறீங்கன்னா 10 கிளாஸ் போடக்கூடாது, 9 கிளாஸ் தான் போடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா சீரக சம்பா ரைஸும் சரி, அதேமாதிரி பாசுமதி ரைஸும் இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு குழையாமல் உதிரி உதிரியாக வரும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் ஆட் பண்ணியிருக்கேன். மூடி வச்சுட்டு கொதி வரும்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சீரக சம்பா ரைஸ் 1 கேஜி அளவுக்கு சீரக சம்பா, 1 கிலோ கறி எடுத்தோன்னா 1 கிலோ வந்து அரிசி தான் ஆட் பண்ணணும். கறி கம்மியாக இருந்தால் அரிசி அதிகமாக இருந்தால் பிரியாணி நல்லா இருக்காது. எப்போவுமே ஈக்குவலாக போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 1 கிலோ செய்கிறோன்னா அட்லீஸ்ட் 200 கிராம் அளவுக்காவது எண்ணெய் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 250 கிராம், 1/4 கிலோ அளவு தேவைப்படும். பட் 200 கிராம் அளவுக்கு தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ போட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த அளவு மெஷர்மெண்ட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி சூப்பராக வரும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே தெரியணும். அப்படி வந்துட்டாலே ஆஹா, பிரியாணி சூப்பராக இருக்கும் போல் அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் அரிசி வந்து சுண்டி வரும்போது கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்குது பாருங்கள். சுண்டி வரும்போது நம்ம இப்போ தம் போட்டுடலாம். லாஸ்ட்டு ஃபைனல் 3/4 பாதம் தான் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம ஊற்றின தண்ணிக்கு 3/4 பாதம் தான் வெந்திருக்கும். கரெக்டாக ஊற்றினா குழஞ்சா மாதிரி ஆகிடும். இப்போ நான் மேலே வந்து ஒரு குடத்தையே தூக்கி வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணியும் பார்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக. ஓப்பன் பண்ணதும் இந்த தெருவுலேயே அந்த பிரியாணி வாசனை வரும். அந்த அளவுக்கு செம்ம வாசனை. இந்த சிக்கன் பிரியாணியோட வாசனை சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கடன் சமைச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம்.